ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், படித்து பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் டைம் போயிட்டே இருக்குது. எந்த சப்ஜெக்ட்டுமே நான் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் டைம் எப்படி போகுதுன்னு தெரியல, படிக்கல. இல்லை படிக்கணுன்ற நைட்டு கில்ட்டாக இருக்குது, நான் ஃபுல் டே படிக்கல, நைட்டு கில்ட்டாக இருக்குது, நாளைக்கு எழுந்திரிச்சு படிக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நைட்டு படிக்கிறேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு திருப்பி அதே மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா இது எப்படி சரி பண்ணலான்னு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆறு விஷயம் சொல்கிறேன்னா ஆறுமே உங்களுக்கு செட் ஆகாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செட் ஆகலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக இதில் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக எல்லாருமே பண்ண வேண்டியது, ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை கட் பண்ணிடுங்க. ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்னா என்னது? உட்காந்து அடுத்தவங்களை பற்றி பேசுறது, இல்லை யார்கிட்டயாவது கொஞ்ச நேரம் நியாயம் பேசுறது, இல்லை போயிட்டு யூடியூப்ல கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பார்க்குறது, வாட்ஸ்அப் போயிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படிதான், நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஃபோன் பார்க்கலாம்னு தோன்றது, படம் பார்க்கலாம், வேடிக்கை பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஷார்ட் டேர்ம் ஹாப்பி. இதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுதான் நமக்கு ஒரு நாளை எப்படி ஓட்டுறதுனே, அதாவது ஒரு நாளை எப்படி ஓட்டுறதுனே தெரியாம ஓட்ட வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டைமை டைமை டக்குன்னு பாஸ் பண்ணுவோம். போனை பார்த்தாலோ, ஒருத்தவங்களை பத்தி பேசினாலோ, இல்ல பழசை பத்தி திங்க் பண்ணாலோ, இல்ல ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணாலோ டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது, ரொம்ப சூப்பரா போகும். ஓகேங்களா? ஸோ அப்படி பாஸ் பண்ணி பழகிட்டோம்ல, அதை ஸ்டாப் பண்ணி பாருங்க, டைம் போகவே போகாது. நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அட்லீஸ்ட் படிப்போம். பட் இது இருக்கு அப்படின்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணிருங்க. செகண்ட், ஸோ அதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கோல் என்ன? இப்போ எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் ஹாப்பி வருமோ அதை மைண்டில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்போல்லாம் அந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பிங்கிறது என்ன பண்ணணும்னா, நீ வா திருப்பியும் அடுத்தது பாரு, அடுத்தது இதை கொஞ்ச நேரம் பாரு, கொஞ்ச நேரம் அமேசான் போய் ட்ரெஸ்ஸு பாரு, கொஞ்ச நேரம் யூடியூப்பை பாரு, கொஞ்ச நேரம் யாரெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பாரு, உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும். அடுத்தடுத்து நைட் வரைக்கும் நம்மளை மோட்டிவேட் பண்ணி இழுத்துட்டே போகும். அது அப்படி மோட்டிவேட் பண்ணும். இதுவே நீங்கள் உங்கள் கோல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி இருக்கும். ஸோ அந்த ஹாப்பியை யோசிச்சு பாருங்க. அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுனா நம்ம அதை போய் நேரில் போய் அனுபவிக்க முடியாது, இதை அனுபவிக்க முடியும், இதை யோசிக்க தான் முடியும். யோசிச்சு பாருங்க, அது நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நிறைய பேர் நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டப்போ படிச்சுட்டு போஸ்டிங் வாங்கினது போட்டப்போ கூஸ் பம்பா இருக்கா, எல்லாரும் சொல்றீங்க சூப்பரா இருக்குன்ட்டு. நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அப்படித்தானே இருக்கும். ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் தான். இந்த அளவுக்கு ஹாப்பி இல்லாட்டி இது ஒரு ஹாப்பினஸ் தான். இது நமக்கு படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் தரும். பட் உண்மையாலுமே ஃப்ராங்கா சொல்றேன், இந்த அளவுக்கு அது ஹாப்பினஸ் இருக்காது. இது சூப்பரா டைம் பாஸ் ஆகும், ஜாலியா தான் இருக்கும். இந்த அளவுக்கு அது யோசிச்சா நம்ம மண்டைக்கு வராது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஹாப்பி. யாரோ ஒருத்தவங்க சக்சஸ் பாக்குறப்ப கூட நமக்கு அவ்வளவு ஃபீல் ஆகும். நம்ம அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஆகாது. ஸ்டார்டிங்ல திரும்ப 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 நம்ம நினைக்கிறப்பதான் ஓகே அது கண்டிப்பா வேணும் நமக்கு ஒரு ரொம்ப எமோஷனா ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அந்த எமோஷன் இங்க இருக்கணும். அது எப்படி இருக்கும்? ஹாப்பி ஆஃப்டர் கோல் அப்படின்னா, ஓகே வேலைக்கு போறது நினைச்சு பார்த்தேன், ஓகே போர் அடிக்குது, படிக்க தோணல அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டோம்னா நிறைய மொமெண்ட் இருக்கு. இப்போ நம்ம பாஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு மொமெண்ட், நான் கம்பல்சரி எனக்கு வேலை கிடைக்கணும், அது வேற லெவல் ஃபீலா இருக்கும். பாஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டே எதிர்பார்க்க மாட்டேன், எல்லாம் ரிசல்ட் போமாங்க, நமக்கு தோணாது. கம்பல்சரி நமக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு தோணும். ஃபுல்லா இவ்வளவு நாள் என்னெல்லாம் பண்ணலையோ அத்தனையும் பண்ணுவோம். அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட் நல்ல மார்க் வாங்கிட்டோம், வேலைக்கு போறது வரைக்கும் செம்ம ஃப்ரீயா இருப்போம், ஓவர் மரியாதையா இருக்கும். ஸோ நமக்கு அதே மாதிரி நம்ம யாரும் நம்மளை மதிக்கலன்னா கூட நமக்கு அது கவலையாவும் இருக்காது. ஏன்னா நம்ம மேல நமக்கே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். ஸோ அதுவும் ஒரு வேற லெவல் ஃபீல். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி மொமெண்ட்டை யோசிச்சு பாருங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஹாப்பினஸ் இது அளவுக்கு இல்லைன்னா கூட இதை படிக்கணும்னு தோணும். ஓகேங்களா? ஸோ இதை டெய்லி நம்ம ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் எடுத்துக்கிறோமா, இல்லை நம்ம கோலுக்கு அப்புறம் வர ஹாப்பினஸ் பத்தி திங்க் பண்றோமா அப்படிங்கறத யோசிங்க. நீங்க இதை திங்க் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதை பார்க்க நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. நம்மள முட்டாளாக்கி உட்கார வைக்கிறது இந்த வேடிக்கை பார்க்கறது தான். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ரெகுலரா டெய்லியும் நான் என்ன படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு செக்லிஸ்ட், ஒரு 3 விஷயம் படிப்பேன், தமிழ்ல 2 லெசன் படிப்பேன், மேக்ஸ்ல ஒரு டாபிக் பார்ப்பேன், ஜிகேல ஒரு லெசன் படிப்பேன். அப்ப இன்னைக்கு நமக்கு டாஸ்க் எவ்வளோ? 4 டாஸ்க் இருக்கு அப்படின்னா ஒரு டாஸ்க்கும் முடிச்சோன்னையும் ஒரு டிக் பண்ணுங்க தயவு செஞ்சு. அது நமக்கு அது பார்க்க ஓகே, நமக்கு ரொம்ப டயர்டா இருந்தா கூட
ஓகே 2 தான் இருக்கு முடிச்சிடலாம், இது இவ்வளோ பண்ணிட்டு இது ஒன்று முடிச்சோம்னா அது கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது, நம்ம பெரிய அச்சீவ் பண்ண ஃபீல் கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிற ஹாப்பினஸ் இதுலலாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒன்று முடிச்சோம்னா ஓகே இது ஒன்று முடிச்சு பார்ப்போமே, ஃபுல்லாக முடிக்க முடியாது போல, சரி பாதியாவது முடிப்போம் அப்படின்னு தோணும். இல்லை ஒன்று கூடவா டிக் பண்ணல, ஒன்று டிக் பண்ணுறதுக்காகவாது ஒன்று படிக்கலாம் அப்படின்னு தோணும். ஓகேங்களா, ஓகே 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதையே முடிச்சிட்டோம், இது ஈஸி தானே, இதை டிக் பண்ணுங்கிறதுக்காகவே நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படி இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் டிக்கே பண்ண முடியல, டிக்கே பண்ண முடியலன்னா அடுத்த நாள் அந்த கில்ட் இருக்கு இல்லையா, அந்த கில்ட் 4 நாள் தான், 5ஆவது நாள் அந்த கில்ட் வந்துட்டு இதை டிக் பண்ண வைக்கும். நம்ம மைண்ட்ல இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். யார் என்ன பண்றாங்க, என்ன சீரியல் என்ன நடக்குது, எந்த யூடியூபர் என்ன பண்றாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, அது எதுவுமே தோணாது. வீட்டுல என்ன எதுவுமே தோணாது. நம்ம நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளால ஏன் ஒரு 4 விஷயத்த டாஸ்க் போட்டு, ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்றேன். ஒரு 4 விஷயம் தான், நம்ம எவ்வளவு நல்லா படிச்சோம் ஸ்கூல்ல, ஒரு 4 டாஸ்க் தான், அதை கூட முடிக்க முடியலையா, நம்ம அவ்வளவு ஒஸ்டா இருக்கோமா, நம்மள உறுத்திட்டே இருக்கும் அது. புரியுதுங்களா, அப்ப டாஸ்க் போடுறப்போ நம்ம அதை டிக் பண்ணணும் அப்படிங்கிறது மென்டாலிட்டி வரும். ஒரு 5 நாள் வேணா நம்ம டிக் பண்ணாம இருப்போம், 6ஆவது நாள் அந்த கில்ட்ல டிக் பண்ணுவோம். அப்ப அன்னன்னைக்கு டேங்கிறது அன்னன்னைக்கு ஒர்க் எஃபிஷியன்ட்டா நம்மளால முடிக்க முடியும். அந்த செக்லிஸ்ட்ங்கிறது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, அதை ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு சப்ஜெக்ட். ஃபுல் டே தமிழே படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், சத்தியமா போர் அடிச்சு. ஒரு 4 மணி நேரம் படிக்கலாம் தமிழ், அதுவே நான் 100 மார்க்குங்கிறனால நான் 4 மணி நேரம் படித்தேன், இல்லைன்னா அவ்வளோ நேரம் படிக்க தோணாது. ஓகேங்களா, ஸோ அதனால சப்ஜெக்ட் வந்துட்டு அடிக்கடி மாத்துங்க. இனி என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பால்ட்டி நல்லா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியும் பால்ட்டியே எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது பிடிக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம மனசுக்கு எப்படின்னா, நான் படிக்கல அப்படின்னு கில்ட் இருக்கக்கூடாது, நான் படிச்சேன்னு காட்டிக்கணும். அது யாருக்கு காட்டுறோன்னு தெரியல, நமக்கு நம்மளே படிச்சேன் அப்படின்னும் காட்டிக்கணும். ஆனா ஹாப்பி புதுசா ஒண்ணு போய் நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சதையே படிச்சு கணக்கு காட்டிட்டே இருப்போம். நமக்கு நம்மளே கணக்கு காட்டிக்கிறது. இந்த செக்லிஸ்ட் போடுறப்போ அதை பண்ணக்கூடாது. எல்லாமே போடணும், தமிழ் மேக்ஸ் ஜிகேன்னு போடணும், படிச்சதை விட்டுட்டு படிக்காதையும் போட்டு படிச்சது ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டை மாத்தினீங்கனாலும் நம்ம கொஞ்சம் போர் அடிக்காது. இப்போ தமிழ் ரொம்ப போர் அடிக்குதா, அப்ப என்ன பண்ணலாம், ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் அதுக்குன்னு போர் அடிச்சா டக்கு டக்குன்னு மாற்றக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் தமிழ் படிக்கிறோம் அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் போர் அடிச்சிச்சு, என்ன பண்ணலாம், ஓகே 1/2 தான் படிச்சிட்டோம்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு மேக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற அப்படின்னு நினைச்சோம்னாலே அந்த 1/2 நம்ம ஓட்டிடலாம். ஓகேங்களா, ஓட்டிடலாம்னா படிக்கலாம் அப்படிங்கிற. ஸோ சப்ஜெக்டை கொஞ்சம் மாற்றி பாருங்க, மாற்றி மாற்றி படிங்க. அடுத்தது இது எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது, என்விரான்மெண்ட்டை மாற்றுங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம், எனக்கு இது எனக்கு இந்த என்விரான்மெண்ட் மாற்றலைன்னா எனக்கு வேலை செய்யவே மாட்டேன், படிக்கவே மாட்டேன். இப்போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நான் இப்போ நான் வேலை செய்கிறேன், பேட்ச் வேலை செய்கிறேன், ஊருக்கு போகிறேன் அப்படின்னா எல்லாரும் ஹாப்பியாக பேசியிருக்கேன். இப்போ என்னால் பேட்ச் வேலையே நிம்மதியாக உட்காந்து செய்ய முடியாது. இதே வீட்டிலனா நான் செய்வேன். ஸோ இதே மாதிரி ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா, ஒர்க்குக்கு போய் நான் தனியாக உட்காந்துருக்கப்ப செய்யவே தோணாது. இதே 4 வியூ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். அவங்களாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம சும்மா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம என்ன ஆகணும்னா, மெயினான விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒன்று பண்ணிட்டு இருக்க டைம்ல அந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்னன்னா அந்த இடத்துல மெர்ஜாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தங்க எனக்கு சொன்னது, இப்போ வந்து ஒரு நல்ல கிராண்டான கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வைங்களேன், நீங்க சிம்பிளா எப்போ ரெகுலரா போடுற ஒரு ட்ரெஸ் போட்டு போவோமா, போவே மாட்டோம். நல்லா ரிச்சான கல்யாண வீடு, ஓகேங்களா, அவங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, போய் தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே பெஸ்ட்டாக போட்டுட்டு அங்கேயும் போய் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்துக்கும் கூட ஈக்குவலாக இருக்குமா, நம்ம தனியாக தெரிஞ்சிடுறோமா, யாராவது நம்மளை ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கான்சியஸாக இருப்போம். நம்ம பிஹேவியர் மாறும். அப்புறம் ரொம்ப டீசெண்டாக ட்ரை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் என்விரான்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம மைண்ட் வந்து நம்மளை ஈக்குவல் படுத்தும். அங்கே நீ தனியாக தெரிஞ்சிடாத, எல்லாரும் ஒன்று பார்ப்பாங்க அப்படின்னு நம்மளை பயமுறுத்தும். ஸோ அதனால ஒரு என்விரான்மெண்ட்னா ஒரு லைப்ரரியோ ஒரு ஸ்டடி ஹாலோ எல்லாம் படிக்கிற பக்கம் போனீங்கன்னு வைங்களேன், இப்போ வீட்டில் இருந்தீங்கன்னா போர் அடிச்சா போய் தூங்குனா நம்மள யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, கில்ட்டாவே இருக்காது. இதுவே அங்கே போனீங்கன்னா அப்படி தூங்க முடியாது. இப்போ உண்மையா சொன்னா நான்லாம் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நான் ஃப்ராங்காக சொல்றது தூங்கணும். தூங்கலைன்னா அந்த டேவே ஓடாது. அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் நல்லா வேலை செய்வேன், ஆனால் அது இருக்கும். ஆனால் அந்த லைப்ரரி போய் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது தூக்கம். அதனால நான் என்ன பண்ண, லைப்ரரி போய் படுக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அதுக்காக நான் ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடை குறைச்சி கம்மியாக சாப்பிட்டு போவோன்ட்டு. இல்லைன்னா படுத்துருவேன், அதையும் மீறி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வராது, எந்திரிச்சிருவேன். அவ்வளோ என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. எல்லாரும் படிச்சுட்டு இருக்க இடத்துல நான் மட்டும் படுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதனால அது நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கோ. அதனால அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றி பாருங்க.
அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கவே பார்க்காதீங்க. மோட்டிவேஷன் வீடியோ வேஸ்ட். மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஃபயராக ஃபீல் ஆகும். திருப்பி போய் படிக்கலாம்னு எடுக்கிறப்போ ஓகே ஃபயராக இருக்குது நாளையிலேருந்து படிக்கலாம்னு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? மோட்டிவேஷன்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது என்ன சொல்கிறது, அது வேஸ்ட்டு தான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் நம்மளை வந்துட்டு ஸ்பீடாக வச்சுக்கும். அந்த உண்மையான மோட்டிவேஷன் எதுனா நம்ம கோலுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்குறதா. டெய்லியுமே ஒன்று யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ரிசல்ட் வரப்போ எப்படி இருப்போம், நம்ம என்ன சொல்கிறது, கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இருப்போம், நம்ம வேலைக்கு போனால் எப்படி இருப்போம், ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம எப்படி பார்ப்பாங்க, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாமா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டெய்லி ஒன்று யோசிச்சிங்கன்னு வைங்களேன், அதை வாங்கணுங்கிறக்காகவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனது இந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணதும் செக்லிஸ்ட்டும் தான். ஸோ இதெல்லாம் கூட நான் இப்போ கற்றுக்கிட்டது தான். இதெல்லாம் எனக்கு நான் படிக்கிறப்ப தெரியாது. செக்லிஸ்ட்டும் என்விரான்மெண்ட் மட்டும் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படிப்பேன். பட் மெயினாக எனக்கு ஒர்க் அவுட் ஆனது செக்லிஸ்ட் போட்டனாலே நான் படிச்சிருவேன். அதே மாதிரி லைப்ரரி போனால் தான் நான் படிப்பேன். வீட்டில் இருந்தால் படிக்கவே மாட்டேன். நான் என்னதான் படித்தாலும் அப்படியே நான் ஃபுல் டே உட்காந்து எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க நான் படித்தாலும் என் மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். நான் படித்த திருப்தி எனக்கு இருக்காது. வெளியிருந்து வேணால் சொல்லுவாங்க நான் ரொம்ப நேரம் படித்தேன்னு. பட் நான் ரொம்ப அவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிச்சிருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த 6 விஷயத்தில் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி இதில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு இப்படி இருந்தால் தான் நான் படிப்பேன், எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை பண்ண முடியல அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.